ஒரு சாது தன்னை பார்க்க வந்த ஒருத்தர்கிட்ட கேட்டார், நல்லா இருக்கியான்னு. அதுக்கு பார்க்க வந்தவர் சொன்னார், நல்லா இல்லை அப்படின்னாரு. சாது ஆச்சரியமாய், என்ன இப்படி சொல்கிற அப்படின்னப்போ வந்தவர் சொன்னார், எல்லாரும் நல்லா இருக்கியான்னு கேட்டால் நல்லா இருக்கேன்னு பொய் சொல்கிறாங்க, ஆனால் நான் உண்மை சொல்கிறேன், நான் நல்லா இல்லை அப்படின்னாரு. அப்போது சாது கேட்டார், சரி காலையில் சாப்பிட்டியா அப்படின்னாரு. சாப்பிட்டேன் சுவாமி. மத்தியானம் சாப்பிட்டியா? மத்தியானம் சாப்பிட்டேன் சுவாமி. நைட்டு வீட்லையாவது கடையிலையாவது போய் சாப்பிட்ருவேன் சுவாமி. பாரு, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழியில் ஒருத்தருக்கு அவர் பாடுறாரு, எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா அப்படின்னு. இது யோசிக்க வேண்டிய விஷயம் தானே அப்படின்னப்போ அவர் ஒரு 20 செகண்டு ஒன்றுமே பேசலை, சாதுவே பார்த்துட்டு இருந்தார். அப்புறமா மறுபடியும் சாது சொன்னார், இமயமலை அடிவாரத்தில் ஒரு சாது இருந்தாராம். அவர் டெய்லி என்ன செய்வார் தெரியுமா? காலையில் சாப்பிடுவார், போயிட்டு அந்த மலை பிரதேசத்தில் நின்றுட்டு, கடவுளே எனக்கு காது கேட்குது, கடவுளே எனக்கு கண்ணு தெரியுது, கடவுளே என்னால் நடக்க முடியுது, கடவுளே என்னால் பேச முடியுது அப்படின்னு சொல்லுவாராம். மறுபடியும் வந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் இப்படி போய் சொல்லுவாராம். அவரோட சாதனை தவம் எல்லாமே இதுதான். நமக்கு இறைவன் எல்லாம் கொடுத்துருக்கான், அவனுக்கு நன்றி சொல்கிறோங்கிற சாதனை அவருக்கு அப்படின்னப்போ பார்க்க வந்தவர் கேட்டார், சுவாமி இன்னொரு வாட்டி என்னை நல்லா இருக்கியான்னு கேளுங்களேன். இப்போ நல்லா இருக்கியாப்பா? ரொம்ப நல்லா இருக்கேன் சுவாமி அப்படின்ட்டு பார்க்க வந்தவர் இவரை பிரணாம் பண்ணிட்டு